நம்மளுக்கு 2 கண்ணு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், அப்படி தானே? அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் தேவன் சிருஷ்டிப்பிலையும் 2 கண்களை உடையவர்களாக வேதம் நம்மளுக்கு காண்பித்து கொடுக்கிறது. முதலாவது உலகம் பார்வை, நம்ம பார்க்குற இந்த பார்வை ஒரு கண், 2 கண். அப்போ இன்னொன்று ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து எம்மாவூரிலே சீசர்களோடு போன பொழுது பேசி கொண்டிருக்கும்போது அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியல. எப்போ வசனத்தை எடுத்து இயேசு கொடுத்தாரோ அந்த வார்த்தை ஆன அப்பம் அவர்கள் கண்களை என்ன செய்தது? திறந்தது. அல்லேலூயா. அப்போ அதுலேருந்து என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தை தான் நம் மனக்கண்களை திறந்து பிரகாசிக்க செய்யும். அல்லேலூயா. அதை தாண்டி வேற எதுவும் நம் கண்களை திறக்க முடியாது. அப்படி கண்கள் திறக்கப்படாவிட்டால் கண் இருந்தும் நாம் எப்படி இருக்கிறோம்? குருடர்களாக இருக்கிறோம். ஒரு கண்ணு தெரியாத ஆளை கூப்பிட்டு, பிறவியிலிருந்து கண்ணு தெரியல அவருக்கு, அவரை கூப்பிட்டு கருப்பு எதுன்னு கேளுங்க, தெரியாது. வெள்ளை எதுன்னு கேளுங்க, தெரியாது. இருள் எப்படி இருக்கும், தெரியாது. வானம் எப்படி இருக்கும், தெரியாது. பூமி எதுவுமே தெரியாது. ஏன்? கண்ணு தெரியல. அதை போல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படாவிட்டால் கர்த்தருடைய காரியம் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அப்போ எப்படி திறக்கப்படும்? அவரை அறிகிற அறிவிலே, அவரை தெரிந்து கொள்ள நம்ம கண்கள் திறக்கப்படும். இன்றைக்கி நீங்கள் பார்வை இல்லாமல் நடந்து பாருங்கள். எங்கே எப்போ விழுவோம், எங்கே இடிக்கும், என்ன வண்டி எதுவுமே தெரியாது. யாரோட உதவியாவது எனக்கு தேவை, பிடிச்சிட்டு போவேன். இல்லை ஏதாவது குச்சி வச்சு தட்டின்னு போகணும். அதே மாதிரி தான் வார்த்தை என்ற மண்ணா நம்மளுக்குள்ளே வேலை செய்யலை அப்படின்னா நம்மளும் குருடரை போல தான் நடந்துக்கிட்டு இருப்போம். ஏதோ குத்து மதிப்பில் நம்ம வாழ்க்கை போவோம். ஆனால் பள்ளம் எது, மேடு எது, இருள் எது, வெளிச்சம் எது என்று அறியாத இடத்துல ஒரு நாள் தடிக்கு விழும் பொழுது அது மிக வேதனையாயிருக்கும். அந்த தடிக்கு விழுவதற்கு அந்த இடத்தில் இருள் சூழாதபடி நம் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறது யாரு? பிரபஞ்சத்தின் தேவனா. யாருக்கு குருடாக்கி இருக்கிறா? நம்ம எல்லாருமே ஆதாம் வழியே வந்த எல்லாருக்குமே அந்த கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாகவே வருகிறோம். இயேசு கிறிஸ்து அந்த கண்களை திறக்கிறார். அல்லேலூயா. பவுல் யாருன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். இயேசு அவரை தொட்ட உடனே அந்த மாத்திரத்திலே அவர் கண்கள் என்ன செஞ்சிருச்சு? திறக்கப்பட்டுருச்சு. அவர் கண்ணு திறந்தோன்னு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு திறந்த அந்த கண்ணை எல்லாருக்கும் திறக்கும்படி நீ போய் என்ன செய்ய? என் காரியத்தை செய், என் தரிசனங்களை சொல்லு, என்னை பற்றி சொல்லு, என்னுடைய ஊழியர் இதுதான் மிக சிறந்தது. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஒரு மனிதன் நீங்களோ நானோ சொல்ல முடியுமா? நான் அந்த பரிசை வாங்கிட்டேன், விசுவாசத்தில் சும்மா வாயில் சொல்லிட்டு போக வேண்டியதுதான். அது வேற. பவுல் சொல்றாரு, நான் பெற்றுக்கொண்டேன், அவர் திறந்த அந்த கண்கள் குருடாகாதபடிக்கு அதை காத்து கொண்டேன் என்றார். அல்லேலூயா. இயேசு இன்று உங்களுக்கும் எனக்கும் திறந்த அந்த மனக்கண்கள் அது மீண்டும் குருடாகுமா? கண்டிப்பாக. இப்ப கண்ணு தெரியுது, வெளிச்சம்லாம் தெரியுது. இந்த வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நீ என்ன செஞ்சுக்கணும்? பாதுகாத்து கொள்ளணும். இருளாச்சுன்னா என்ன? அவ்வளோதான். அப்புறம் அந்த ஆவி எதுவும், கர்த்தர் இயேசு காரியங்களை எதுவுமே தெரியாது. வேற காரியம் தான் நம்மளுக்கு தெரியும். உலகத்தின் பார்வை தான் தெரியும். கிறிஸ்துவின் பார்வை மறைக்கப்பட்டு விடும். என் பிள்ளையை குறித்த தரிசனம், என் குடும்பத்தை குறித்த தரிசனம், என் வாழ்க்கையை குறித்த தரிசனம், திட்டம் எல்லாம் கவுந்துரும். வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நீ உன்னை பாதுகாத்துக்கொள். நம்மளும் அப்படிதான். கர்த்தர் தேர்ந்தெடுத்துட்டார், அவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அவர் வழிகளில் என்ன நடக்காமல் போவேனானால் மீண்டும் நீ குருடனாகி விடுவாய். உங்களுக்கும் எனக்கும் தெரியாது நான் குருடனாகிறது. தெரியாமலேயே நீ போய்கொண்டிருப்ப. ஒரு நாள், அந்த நாளிலே தான் தெரியும், ஐயா எனக்கு எதுவுமே தெரியலையே, இருளா இருக்கு அப்படின்னு. கண் சொருகி போன குருடனை போல இருக்காத நீ. சுத்திரிக்கப்பட்டதை மறந்து உன்னை காப்பாற்றி எத்தனையோ இடங்களில் இருந்து உன்னை தூக்கி கொண்டு வந்து பாவ வாழ்க்கை, பாவ சரீரத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பிசாசின் பிடியில் சிக்கியிருந்த உன்னை விடுதலையாக்கி கொண்டு வந்த நீ மீண்டும் அதுக்குள்ளே விழுந்து உன் கரு, அதாவது தண்ணி அடிச்சு எப்படி திருறான் அந்த மாதிரி கண் சொருகி நீ குருடனாய் ஆகி போனாயோ. பரிசுத்தத்துக்குரிய காரியத்தில் உன்னை நிலைநிறுத்திருக்கிறேன். தேவ ராஜ்யத்துக்குரிய திட்டங்களை உன்மேல் வைத்ததை செயல்படுத்துவதற்கு நான் உன்னை தெரிந்திருக்கிறேன். உன் கண்களை திறந்திருக்கிறேன். நீ வாழ்ந்து சுகபோகமாக இருப்பதற்காக அல்ல, ராஜ்யத்தின் வாழ்க்கையை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ற ஜீவனுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தான் சொல்றாரு.